இருக்கிறவங்களுக்கே இப்பதான் முதல்ல சொல்றேன். இதுவே பொது வழியில சொல்றதாக நீங்க எடுத்துக்கோங்க. பேரண்டநாயகனுடைய அருள் வல்லவத்தால் திருக்கருணையினால் நம்மளுடைய சத்தியஞான சபை தட்சிண சத்தியஞான சபை அப்படிங்கக்கூடிய அருள் வல்லவம் முழும் அந்த தியான மண்டபம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று, அதாவது 19/8/2024 19/8/2024 அன்னைக்கு தான் பௌர்ணமி. நான் வேற எந்த நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்கல குழந்தைங்களா. என் பிள்ளைங்கெல்லாம் அன்னைக்கு வந்திருப்பாங்க. இப்போ வேள்வி 3 நாள் பயிற்சிங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வரீங்க. அப்போ என் பிள்ளைங்க இருக்கும்போது அந்த விழாவை கொண்டாடிக்கணும், அவ்வளோதான். நான் நாள் நட்சத்திரம் வேற எதுவும் பார்க்கல. அன்றைக்கு கலச பிரதிஷ்டை அப்படிங்கக்கூடியது. கலச கும்பாபிஷேகம் வேறக்கன்னா கலச பிரதிஷ்டைங்கிறது வேற. மேல் கோபுரத்தட்டுல அந்த கலசம் இந்த திங்கட்கிழமை காலையில, அதாவது 6 to 7:30 பௌர்ணமி என்று 6 to 7:30 நாம் அந்த கலசத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம். அன்றைக்கு நிலைக்காலும் விடுறோங்க. நிலைக்கால்ங்கிறது சத்தியஞான சபைக்கு நிலைக்கால் ஓட்டுறது அப்படிங்கிறது. நிலை விடுறதுன்னு சொல்லுவீங்களா, நிலைக்கால் ஓட்டுறதுன்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரியல. நிலை விடுறது அப்படின்னு கதவு திருக்கதவம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருட்காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்போடு உளம் முழுவதும் அது பரவணுங்கன்னா அப்படி ஒரு இலக்கை நோக்கி நான் அந்த சத்தியஞான சபையை அமைச்சிருக்கிறேன். நான் நினைச்ச அமைக்கல, குழந்தைங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு யாகசாலையா போய் சத்தியஞான சபையை அது பரிணமிச்சிருச்சு. ஒரே மாதத்துக்குள்ள அது அவ்வளவு நிறை பரிமாணம் உற்றது. அதனால நான் அன்றைக்கு அந்த சத்தியஞான சபைக்கான கால்கோல் விழாவும் கும்ப பிரதிஷ்டை விழாவும் அன்றைக்கு செய்யறது அப்படின்னு பேரண்டநாயகன்கிட்டே இன்னைக்குதான் விண்ணப்பமே வைக்க போறேன் குழந்தைங்களா. காலையிலே நான் அங்கே போய் சபையில் போய் கண்ணை மூடிட்டு இருந்தேன். அப்போ என் முன்னால் கால்கோல் விழாவும் கும்பமும் அவர் காட்டி கொடுத்தாரு. அப்போ அவர் கும்பத்தை வைக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் உள்வாங்கிக்கிட்டேன். பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் அதுக்கான கும்பம்லாம் நம்ம வாங்கலன்னும் தை மாதம்தான் அந்த இப்போ கும்பத்தை நம்ம ஸ்தாபிதம் தான் பண்ணுறோம். கும்பத்துக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் தை மாதம்தான். அதனால் இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்த திருநாளையே நான் ஒரு விழாவாக எடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியை செய்கிறேன். இதை கேட்கிற அன்பர்கள் நீங்கள் கலந்துக்கணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தால் தான் குழந்தைங்களா. திங்கட்கிழமை காலையில் 6 to 7:30 நமக்கு நிலைக்காலும் கும்ப பிரதிஷ்டையும் செய்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பௌர்ணமி பூஜை இருக்குது. அன்றைக்கு அபிஷேகம், நடராஜருடைய அபிஷேகம் அன்றைக்கு தான் இருக்குது. அன்றைக்கு அப்புறம் நீங்கள் முற்றுதல் பண்ணுவீங்க. அப்புறம் பிரசாதம் வேள்வி எல்லாமே அன்றைக்கு இருக்குது. அதனால் அன்றைக்கு முழுவதும் காலையிலேருந்து நீங்கள் 5 மணி துவக்கம் இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைட் ஷெடியூல். அன்னைக்கு மனதை அங்கே இங்கே அலைபாய விடாமல் அடடடா இப்போ கால்கோல் விடா, அடடடா இப்போ கும்ப பிரதிஷ்டை, அடடடா இப்போ திருவாசல் முற்றுதல், அடடடா இப்போ நடராஜர் திருமேனிக்கு நாமும் நமது திருக்கரங்களால் அபிஷேகம் செய்கின்றோம். அதுக்கடுத்து யாகம், அதுக்கடுத்து அப்பாடா கை கால் ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்து நல்லா குளிக்கிட்ட என்னென்ன சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் நான் இறைவனை நினைந்து உடல் பயந்து உயிர் பயந்து உணர்வு பயந்து இறைவன் அதில் அர்ப்பணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நினைவில் தான் நான் செய்கிறேன் குழந்தைங்களா. நம்ம நிகழ்வில் கலந்துக்கலாம் குழந்தைங்களா. இல்லைம்மா நாங்கள் திங்கக்கிழமை தான் நாங்கள் யாகத்துக்கு வருவோன்னா வந்த பிறகு நிலையும் பார்த்து விமானத்தையும் பார்த்து வணங்கிக்கலாம். அதுக்காக வேண்டியும் வருத்தப்பட வேண்டாம். வந்தவர்கள் மகிழ்வோடு வாங்க, வராதவர்கள் அம்மா இடத்துல தானே அது இருக்குது. பேரண்டநாயகனுடைய திருக்கருணை அங்கே தானே இருக்குது. நம்ம எப்போனாலும் போய் பகிப்போம், அனுபவிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலையில் நீங்கள் வரலாம். அதுக்காண்டி பரபரப்படைய வேண்டாம். ஆன்மீகம் என்பது பப்பர வீட்டிலிருந்து உணரக்கூடியது. பரபரப்பு இல்லாமல் வீட்டு அனுபவமாக நமக்குள் உணர வேண்டிய ஒன்று
அதனால் நீங்கள் அதுக்காக பரபரப்படைய வேண்டாங்கன்னு திருக்கதவம் பிறப்பித்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு கண்டு இன்புறுவதற்கான நன்னாள் அந்த நாள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நாளைக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் அழைப்பு வைக்க முடியுமோ அவர்கள் எல்லாரும் நீங்கள் உங்களுக்கான நண்பர்கள்ட்ட அழைப்பு வச்சு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களும் பலன் பெறுமாறு நீங்கள் செய்யலாம்.